காலையில எந்திரிச்ச உடனே தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. இடத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அன்பு. 2வது சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றதுதான் நன்றி உணர்வு. காலையில நீங்க எந்திரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன? உதாரணத்துக்கு நான் வந்து பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னா உங்களுடைய அஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் எடுத்துட்டு உங்களுடைய அஃபர்மேஷனை 5 தடவை நீங்க எழுதணும். இந்த நான் மிகச்சிறந்த தொழிலதிபர், அவ்வளவுதான். இப்பவே நீங்க ஒரு தொழிலதிபர் தான். அந்த ஃபீலிங்ஸோட நீங்க எழுதணும். முதல் 2 நாள் கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க அந்த ஃபீலிங்ஸோட எழுதணும். நான் மிகச்சிறந்த தொழிலதிபர் அப்படின்னு நீங்க எழுதணும். அடுத்ததா இது 5 தடவை எந்திரிச்சதுக்கு அப்புறம் எழுதிட்டு அப்புறமா 2வது ப்ராசஸ் என்ன அப்படின்னா நன்றி உணர்வு சொல்றதுக்கு 5 விஷயங்கள். அதாவது இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், அதுக்கு நன்றி. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்கு, எல்லாருமே உயிரோட என் கூட அன்பா இருக்காங்க, அதுக்கு நன்றி. 3வது விஷயம் எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, நான் தங்குறதுக்கு வீடு இருக்கு, நிம்மதியா நான் தூங்குனேன், அதுக்கு நன்றி. இன்னும் 2 விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க ஃபில் பண்ணிக்கும். சோ எந்திரிச்ச உடனே நீங்க என்ன ஆக விரும்புறீங்களோ அந்த லட்சியத்தை பத்தி 5 விஷயம் 5 டைம் நீங்க எழுதணும். அடுத்து நன்றி உணர்வு எழுதணும் தூங்க போறதுக்கு முன்னாடி. ஆனா இது பண்ணிட்டு அப்புறம் டெஃபினட்டா போன் பேசக்கூடாது, போன் நோண்டக்கூடாது, ரீல்ஸ் பார்க்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க இந்த விஷயத்தை எழுதணும். நான் மிகச்சிறந்த தொழிலதிபர் அப்படின்றத ஒரு 5 தடவை எழுதணும். இது ஒரு ப்ராசஸ் முடிச்சிடும். அடுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க நடந்ததுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க யோசிச்சு எழுதணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் காலையிலும் நைட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க 11 நாள் அப்படின்னா 12வது நாள்ல நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய மனசுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல நீங்க இருந்தா கூட உங்களால அதை அப்படியே லைட்டா மீண்டு வர முடியும்.